அசாத்தியஸ்வாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்மத ராமதோத கிருபா அசந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த காணொலியிலே ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று காண இருக்கிறோம். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் என்கிற 3ஆம் இடத்திலிருந்து போயிருக்கிறார். 3 நாளே முயற்சி ஸ்தானம்னு பேர். வெற்றிகளையும் முயற்சியையும் ஒருங்கே செய்யக்கூடிய விஷயம். சகோதரத்துவத்தோட அப்படியே எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிலேட்டிவாக அப்படியே மூவ் பண்ணக்கூடியது. மனசில் சந்தோஷத்தோடு எங்கே மூவ் பண்ணக்கூடிய விஷயம். 12ஆம் தேதி வரைக்கும் 4 கிரகங்கள் சேர்ந்து ஒன்றாக உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அங்கே தான் அதிர்ஷ்டஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல இருக்குது. 13ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறி இந்த வாரத்தில் தை மாதம் பிறப்பதனாலே பொங்கல் பண்டிகை உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறலாம் வரதுனால சூரியன் மகர ராசிக்கு போவார். இவங்க எல்லாரும் மகர ராசிக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அப்போது உங்களுடைய ராசியின் 6ஆம் இடம் ஃபுல்லி ஆக்குப்பைடு. அதாவது 6ஆம் இடம்ங்கிறத சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம், ரிண விமோச்சன ஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய காலம், கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள். விவசாயம் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு பயிரெலாம் நல்லபடியாக விற்கணும், இதோ காலங்கள் வந்து விட்டது, நல்லபடியாக விற்று நல்லபடியாக காசாக போகுது. சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அப்படின்னு பட்டுக்கோட்டை ஐயா சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு. அவங்க மல்டிஃபோல்டு ஆக்கிறதுக்கு வழிகளை ஏற்படுத்துங்கள். அப்போ குருவின் பார்வை எங்கே உட்காருது? தனுசு ராசி மேலே உட்காருது. அப்போ ராசியின் மேலே விழுவதனாலும் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான துலா ராசியின் மேலே விழுவதனாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அழகாக லைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபன் ஃப்ளோ கன்ஃபார்மாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் கூடுதலாக என்ன விஷயம் இருக்குது? 18ஆம் தேதி தை அமாவாசை அன்று நண்பகல் 11:36 12:24 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம்னு ஒரு 48 நிமிஷம் இருக்கும். இந்த நிமிஷத்திலெல்லாம் நீங்கள் என்ன தானம் பண்ணுறீங்களோ, வேதம் என்ன சொல்கிறதுனா தானம் பண்ணுங்க. என்ன வேணும் தானம் பண்ணுறீங்களோ அந்த தானம் திருப்பி உங்களுக்கு வந்து சேரும். பொன் பொருளை தானம் பண்ணினா பொன், பைசா தானம் பண்ணால் பைசா, புக்கு தானம் பண்ணால் புக்கு, படிப்பு, ஞானம், கல்வி, ஆடைகள் தானம் பண்ணினா வாழ்க்கை, பருப்பு வகைகள் தானம் பண்ணால் உணவு. இப்படி எது நீங்கள் தானம் பண்ணுகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். ஒன்றுமே இல்லை சார் எங்கிட்ட தானம்லாம் பண்ணுறதுக்கு. ஒரு பிடி அரிசியை எடுத்துக்கிட்டு போய் அந்த நாளில் அந்த நேரத்தில் எறும்பு புத்துக்கு போடுங்க. அந்த எறும்பு ஒரு எறும்பாக வரும், லட்சக்கணக்கில் வரும் இல்லைங்களா? ஒரு பிடி அரிசிக்கு அவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டதாகிடும். அப்போது அன்னதானம் செய்வ அத்தனை பலன் உங்களுக்கு உண்டு, இல்லைன்ற சொல்லே இல்லை. அப்படி உங்களை மாற்றிவிடக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் அந்த தை அமாவாசை. அன்றை விட்டு விடாதீங்க. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.